ஓ தோழி, கேட்டாயோ தோழி என்பது பொதுவாக உரை சொல்லுகின்ற முறை. யாரிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தோழியிடத்திலே சொல்லுகிறார். தோழியானவள் யார் என்று கேட்டால் அந்த காலத்தில் தன்னுடைய செவிலித்தாயின் மகள்தான் தோழியாக வருவாள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அல்லது குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு தாய் இருப்பால், அவளுக்கு செவிலித்தாய் என்பதாக சொல்லப்பெறும். பெருங்கதையிலே வருகின்றது ஒரு தொடர், சாங்கியத்தாய் என்பது பற்றி. இப்போது வீட்டில் ஏதாவது சடங்குகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போது நடத்துவது, எப்படி நடத்துவது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு என்று வீட்டிலே ஒரு தாய் இருப்பாள். இப்ப பெரும்பாலும் கணவனும் மனைவியும் வெளியூருக்கு சென்று விட்டால் எந்த விரதத்துக்கு எந்த மாதிரி கொண்டாடுவது, எந்த மாதிரி செய்வது என்றெல்லாம் தெரியாது. அந்த காலத்திலே அந்த சடங்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இதற்கு என்ன தத்துவம் என்பதாக சொல்லிக் கொடுப்பதற்கு என்று ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பெண் இருப்பாள். அவளுக்கு பெயர் சாங்கியத்தாய் என்று. சாங்கியம் என்றால் தெரியும் உங்களுக்கு, நடைமுறைகள் என்பது. ஒரு விரதத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ளுவதற்கு சாங்கியத்தாய் தான். கார்த்திகை விரதம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் பகல்ல பட்டு இருப்பதா, ராத்திரி பட்டு இருப்பதா, காலைல 4 மணிக்கே பட்டு இருப்பதா, இப்படி எல்லாம் ஐயப்பாடு வருமேயானால் அதற்காக விளக்கம் சொல்லுவதற்கு அமைந்திருப்பவள் சாங்கியத்தாய். பெருங்கதை இதை மிக சிறப்பாக வலியுறுத்துகிறது. உதயணனுக்கும் வாசவதத்தைக்கும் சொல்லிக் கொடுப்பதற்கு தாயாகவும் இருந்து சொல்லுகிறார், தோழியை கூப்பிட்டும் சொல்லுகிறார். இப்ப அந்த பெண்ணுக்கு தாய் சொன்னதும் அமைகிறது, தோழி சொன்னதும் அமைகிறது. கேள் தாயே தோழி, என்ன கேட்க வேண்டும், என்ன சொல்ல போகிறார், எது அவர் சொல்ல வந்த விஷயம் என்பது பற்றி அடுத்த வரியிலே சொல்லுகிறார். எந்த ஒரு கொள்கைக்கும் தாய்மையை முதலாக வைத்து கேட்டுக்கொள்ளுவதும் தோழமையை உரிமையாக வைத்து சொல்லிக் கொள்ளுவதும் ஆகிய 2 மரபுகளையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை மணிவாசக பெருமான் கேள் தாயே ஓ தோழி, நீதான் தாய், இந்த கொள்கை எடுத்து வளர்க்க இந்த உலகத்திற்கு என்று வந்தவள் நீதான் தாய். அதே சமயத்தில் இந்த கொள்கையோடு நீ தோழமை கொண்டு வளர்க்க வேண்டும், எதிர்ப்பு காட்டாமல் தோழமை கொண்டு வளர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கேள் தாயே தோழி சேர்த்து படித்தால் கேட்டாயோ தோழி. எதை கேட்க வேண்டும், என்ன சொல்லப் போகிறாள், என்ன செய்து வரப்போகிறது என்பதை பற்றி அடுத்து சொல்லுகிறாள். கிரி செய்தவாறு ஒருவன் கிரி செய்தான். இது ஒரு அருமையான தொடர். மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே 4 இடங்களிலே இந்த கிரி என்ற சொல்லை எடுத்தாடுகிறார். இந்த கிரி என்றால் என்ன? உரையாசிரியர்கள் எல்லாருமே இது ஒரு மாயம் என்று சொல்லுகிறார்கள். கிரி செய்தவாறு ஒருவன் கிரி செய்தான், அதை நீ கேள் என்பதாக முதல் வரியிலே சொல்லுகிறார். கிரி செய்தல் என்றால் என்ன? எல்லா உரையாசிரியர்களும் எழுதிய உரை மாயம் செய்தான். என்ன மாயம் செய்து விட்டான்? பின்னால காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி சிலவற்றை காட்டினான். இது ஒரு மாயமா என்பது பற்றி பலர் மறுத்து எழுதியிருந்தாலும் கூட கிரி என்பதற்கு என்ன சொல் என்பதை, என்ன விளக்கம் என்பதை உரையாசிரியர்கள் எங்கேயும் நமக்கு அமைத்து சொல்ல இல்லை. சொல்லியிருக்கிறார்கள். சொன்னதெல்லாம் என்ன என்று கேட்டால் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லியிருக்காள். மாயம், மாயை
என்று கிரி என்பதற்கு அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். கிரி செய்தவாறு இந்த அம்மானை பாடலில் ஏறக்குறைய அம்மானை 20 பாடல்கள், இதில் 19 பாடல்களிலே இந்த செயலை பாடுதுங்கான் அம்மானா என்று சொல்றார். 16வது பாட்டில் மட்டும் கூறுதுங்கான் அம்மானாய் ஒரே ஒரு பாட்டு தான் சொல்றார். மற்ற எல்லா பாடல்களிலேயும் இறுதி வரி எப்படி வரும் என்றால் பாடுதுங்கான் அம்மானாய், பாடுதுங்கான் அம்மானாய், அவருடைய பெருமை நான் பாடுதுங்கான் அம்மானாய் என்று சொல்லி வருகிறவர் 16வது பாட்டிலே மட்டும் கூறுதுங்கான் அம்மானாய் என்று மாறுபடுத்தி பேசுகிறார். நான் அங்கெல்லாம் போவதற்கு வழியில் ஏனென்றால் எனக்கு தலைப்பு கொடுத்து ஒரு பாட்டை கொடுத்துட்டார். நீ அம்மானாய் என்று சொல்லியிருந்தால் நான் போயிருப்பதெல்லாம், இருந்தாலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதற்காக வேண்டி அந்த 16வது பாடலிலே கூறுதுங்கான் அம்மானாய் என்று அமைத்திருக்கிறார் என்ற ஒன்றை சொல்லி, கிரி செய்தாறு. கிரி என்றால் என்ன, அதற்கு என்ன பொருள்? பொதுவாக நான் முன்னே சொல்வது போல மாயம் என்பதை சொன்னாலும் கூட என்ன மாயம் செய்துவிட்டான், என்ன அதற்கு நாம் பொருள் காண வேண்டும் என்பதாக சொன்னால், கிரி மயக்கம், மாயம் செய்து விட்டான், என் முன்னால் வந்து என்னை மாயம் செய்து ஆட்கொண்டு விட்டான். கொஞ்சம் என் வழிக்கு வாருங்கள், கொஞ்ச நேரம் இருந்தால் உங்களுக்கு வேறு ஒரு பொருளை கொடுத்து உங்களை உணரச் சொல்லலாம் என்பதாக நான் எண்ணுகிறேன். கிரி என்பதற்கு மூலச்சொல் என்ன என்பதாக சொன்னால், கில் என்பது. கில் தீ ரெண்டையும் சேர்த்தால் கிரி என்பதாக ஒரு சொல் வரும். கில் என்றால் என்ன? பொதுவாக கில் என்றால் கொலை செய்தல், அழித்தல், அந்த மாதிரியான ஒரு நிலையை சொல்லுவார்கள். தமிழ் இலக்கணத்திலே இது ஒரு அருமையான ஒரு சொல். உணர்த்துவார் இது ஒரு சொல். உணர்த்துவதில் வல்லமை உடையவனாக இருந்தால் உணர்த்துகிற்பார், நோக்குகிற்பார் என்று வரும். நோக்குவார் என்று சொன்னாலே பார்ப்பார் என்பதுதான் பொருள், பார்த்தவர் என்பதுதான் பொருள் வரும். ஆனால் உணர்த்துகிற்பார் என்று சொல்லுவார். நடுவில் கில் என்ற ஒரு சொல்லை திருக்குறளையும் கூட பயன்படுத்தியிருக்கிறார். கில் என்றால் என்ன? உணர்த்துகிற்பார், நோக்குகிற்பார். அந்த கில் என்ற சொல்லை அவர் ஏன் சேர்க்கிறார் என்பதாக சொன்னால், அது ஒரு பெயர் சொல்லும் அல்ல, அது ஒரு வினை சொல்லும் அல்ல, அது ஒரு இடைச்சொல். அந்த இடைச்சொல் என்ன சொல்லுகிறது என்பதாக சொன்னால், கில் என்பது ஆற்றல் என்ற ஒரு பொருள். கில் என்ற சொல்லுக்கு இடைச்சொல்லாக இருந்தாலும் கூட அதற்கு ஆற்றல் என்ற ஒரு பொருள் உண்டு. அடுத்தது தீ என்ற எழுத்தை சேர்க்கிறார். தீ என்பது 7வது எழுத்து. நீங்க ஒன்னும் என்ன தவறா நினைக்கிறது சொன்னா கா ஞா சா ஞா டா நா தா 7வது எழுத்து. எல்லா உயிர்களும் 7 வகையான பிறப்புகளில் ஈடுபடுகின்றன. எல்லா உயிர்களுக்கும் 7 வகையான பிறப்புகள் உண்டு. இந்த 7 வகை பிறவிகளிலேயும் நீ தொடர்ந்த முதல் பிறவியிலே இருந்து இன்று வரை அமைந்திருக்கின்ற 7 வகை பிறவிகளிலேயும் நீ பெற்ற ஆற்றல்கள் உண்டு. ஒவ்வொரு பிறவியிலேயும் ஒரு வகை ஆற்றல் வந்திருக்கும். அப்படி 7 பிறவிகளிலேயும் 7 வகையான ஆற்றல்கள் உனக்கு வந்திருக்கும். இன்னும் பலவும் சேர்ந்து வந்திருக்கலாம்.
ஆனால் அவ்வளவு ஆற்றல்களையும் என்ன செய்கிறார் மாணிக்கவாசகர் என்று சொன்னால், என்னிடத்தில் நான் பிறந்த 7 வகை பிறவிகளிலேயும் 7 வகையான 7 நிலையான பிறவிகளிலேயும் மனிதர், தேவர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் 7 வகை. இந்த 7 வகைகளில் ஒருவன் எவ்வளவோ பிறவுகள் பிறப்பான். இருந்தாலும் 7 என்பதாக அடங்கப்பெறும். இவ்வளவு பிறவிகளிலேயும் நான் பெற்ற ஆற்றல், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்காக மேற்கொண்ட ஆற்றல் எங்கே இருக்கும் என்று கேட்டால், என் உடம்பில் என்னுடைய உயிரில் படிந்திருக்கும் 7 வகையான பிறவிகளில் நான் பெற்ற ஆற்றல். அதை வைத்துத்தான் நான் ஒரு சொற்பொழிவு செய்கிறேன் என்று சொன்னால், இந்த வயசிலே இவன் இவ்வளவு பெரிய நிலையிலே சொற்பொழிவு செய்கிறான் என்று சொன்னால், எந்த பிறவியில் இவன் இந்த சொற்பொழிவு செய்யும் ஆற்றலை மேற்கொண்டான் என்று நீங்கள் எண்ணுவது போல மாணிக்கவாசகர் எண்ணுகிறார். என் உடம்பிலே இருக்கிற அழுக்கு இருக்கிறது, என் உடம்பிலே இருக்கின்ற குற்றம் இருக்கிறது, என் உடம்பிலே இருக்கின்ற பிழைகள் இருக்கின்றனவே, என் உடம்பிலே இருக்கின்ற தகாத செயல்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இவைகளெல்லாம் 7 வகை பிறவிகளிலே இருந்து வந்தன. 7 வகை பிறவிகளிலேயும் எவ்வளவோ பிறவி பிறந்திருக்கலாம். அந்த பிறவிகளிலே இருந்து வந்து என்னுடைய ரத்த நாளங்களிலே அவைகள் ஊறி இருக்கின்றன. அதை சொல்லுகிறார், இந்த இரத்த நாளங்களில் இருக்கின்ற அவ்வளவு அழுக்குகளையும் இறைவன் என்ன செய்தான் என்று கேட்டால், டயாலிசிஸ் பண்ணிவிட்டான். இவ்வளவு அழுக்குகளையும் 7 பிறவிகளில் நான் பெற்ற அழுக்குகள் எல்லாவற்றையும் கிரி செய்தல், அழித்து விடுதல். அதாவது இரத்த நாளங்களிலே பழமையான பிறவிகளில் நான் பெற்ற குற்றங்களுக்கெல்லாம் மூல காரணங்கள், குற்றங்களின் சேர்ப்பு